வணக்கம். நம்மளுடைய கேபிள் டிவி இன்டர்நெட் சர்வீஸோடைய ஃபீல்டில் கூடிய ரா மெட்டீரியல்ஸ்லாம் ரேட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆப்டிக்கல் கேபிள் ஒயர் ஒரு மீட்டர் வந்து 4 கோர் வந்து 7 ரூபாயில இருந்தது, இப்போ வந்து 10 ரூபாயில இருக்கு. ஆனால் நம்மளுடைய வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து 100 MB ஸ்பீட் வந்து 700 ரூபாய் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய ஆப்ரேட்டர் சார்ந்து இருக்கக்கூடிய நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா பல நெட்வொர்க்ஸ் வச்சுக்கிட்டு 100 MB ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 700 ரூபாய் கம்மியாகவும் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு போட்டியான சூழல் தான் நிலவிட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு டீயே 10 ரூபாய்க்கு வித்த டீ வந்து 15 ரூபாய்க்கு வித்துருக்கு. ஆனா நம்ம 100 MB ஸ்பீடு 700 ரூபாயில வந்து நம்ம வந்து 600 ஐநூறு குறைச்சிதான் ஆகணும் நம்ம மார்க்கெட்ல விஸ்டாண்ட் பண்றதுக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மளுடைய நெட்வொர்க்கே பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிக்கலை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த OFC கேபிளை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதை மெயின்டைன் பண்ற இந்த ஆப்டிக்கல் கேபிள் இந்த ஸ்பைசிங் மிஷினோடைய ரேட் மார்க்கெட்ல கோர் டு கோர் மிஷினோடைய ரேட் வந்து ஒரு 1,90,000 2 லட்சம் அந்த ரேட்ல இருக்கும். ஆனா கோர் டு கோர் மிஷினே மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து 49,000 பிளஸ் ஜிஎஸ்டி பிளஸ் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸோட அவைலபிள் இருக்கு. ஆனா அந்த மிஷின் வந்து பிராண்ட் வந்து மார்க்கெட்டுக்கு புதுசு கிடையாது. பெரிய பெரிய பிராண்ட்லாம் இருக்காங்களா, டிபிசில இருக்காங்களா, அவர்களே இந்த மிஷினைய ஒயிட் லேபிள் படி தான் வந்து மார்க்கெட்ல வந்து அவைலபிள் கொடுத்துருக்காங்க. இந்த மிஷின் தான் சிக்னல் ஃபயர் மிஷின். இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுதான் சிக்னல் ஃபயருடைய ஆப்டிகல் ஸ்பைசிங் மிஷின். இதுல 4 வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. இந்த 4 வேரியன்ட்டுமே உங்களுக்கு 6 மோட்டார் கோர் டு கோர் ஸ்பைசிங் மிஷின் மாடல். இப்போ நமக்கிட்ட இருக்கிறது AI6A+ அப்படிங்கிற ஸ்பைசிங் மிஷின். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா டச். இதுக்குள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் சோர்ஸ், பவர் மீட்டர் எல்லாமே இன்பில்ட் அவைலபிளா இருக்கும். அடுத்த வேரியன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து கிளீவர்லாம் கொடுத்துருவாங்க அட்டாச்சா. அடுத்த வேரியன்ட் அப்படி இருக்கும். சரி, இந்த கோர் டு கோர் ஸ்பைசிங் மிஷின் இருக்குல்ல, இது அப்படியே மற்ற பிராண்டோட நம்ம என்னென்ன வேல்யூ என்னென்ன ரேட்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஃபுஜிகுரா. ஃபுஜிகுரால உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்பைசிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 33S அப்படிங்கிற சீரீஸ். இதுல வந்து 1,04,000 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 லட்சம் வச்சுக்கோங்க. 1 லட்ச ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து கிளாட் டு கிளாட் ஸ்பைசிங் மிஷின் தான் கிடைக்கும். இது வந்து கிளாட் டு கிளாட் ஸ்பைசிங் மிஷின் டைப். ஏற்கனவே சொல்லணும், கிளாட் டு கிளாட்னா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கும் கோர் டு கோரோட கம்பேர் பண்ணும்போது. இது முழுக்கா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டச் தான், இதுல பட்டனே இருக்காது. ஆனா இந்த மிஷின்ல சிக்னல் ஃபயர் அப்படிங்கிற மிஷின்ல டச் பிளஸ் பட்டன் இருக்கும். இந்த மிஷின் 4 மோட்டார். ஆனா சிக்னல் ஃபயர் அப்படிங்கிற மிஷின் வந்து உங்களுக்கு வந்து உள்ள 6 மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த மிஷின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுமிட்டோமோ அப்படிங்கிற மிஷின். சுமிட்டோமோ அப்படிங்கிற மிஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் வந்து கிளாட் டு கிளாஸ் ஸ்பைசிங் மிஷின் தான். இதுக்குள்ளேயும் 4 மோட்டார் தான் இருக்கு. சிக்னல் ஃபயர்ல வந்து கோர் டு கோர் ஸ்பைசிங் மிஷின், இதுக்குள்ள 6 மோட்டார் இருக்கு. இதோட ரேட் வந்து 84,000 போட்டிருக்காங்க. அப்படி அப்படின்னு கம்பேர் பண்ணா கூட ஒரு 70 ரூபான்னு கூட வச்சுக்கோங்க. இருந்தாலும் ரேட் கொஞ்சம் அதிகம் தான். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து டிபிசி அப்படிங்கிற மிஷின். இந்த டிபிசி அப்படிங்கிறது கோர் டு கோர் ஸ்பைசிங் மிஷின். ஏற்கனவே சொன்ன மாதிரி கோர் டு கோர் அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஆனா ரேட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 85,000 ரூபாய் கிட்ட போட்டிருக்காங்க. இது 85,000 அப்படிங்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் இந்த டிபிசி அப்படிங்கிற ஸ்பைசிங் மிஷின் எதுனா இந்த சிக்னல் ஃபயரோட மிஷினோடைய ஒரு ஒயிட் லேபிள் பண்ண ப்ராடக்ட் தான் இந்த டிபிசி ஸ்பைசிங் மிஷின். அதாவது ஜஸ்ட் இந்த சிக்னல் ஃபயர் அப்படிங்கிற பேரை மட்டும் எடுத்துட்டு டிபிசி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்குவாங்க. இது வந்து லீகலாவே அவங்க வந்து கம்பெனிட்ட கேட்டுதான் பண்ணியிருந்தாங்க. அப்படி ஒயிட் லேபிள் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் வந்து இந்த டிபிசி ஸ்பைசிங் மிஷின். நல்லா தெரியுது. இது வந்து கோர் டு கோர் ஸ்பைசிங் மிஷின் தான். என்னதான் இது வந்து ஜஸ்ட் பேர் மட்டுமே நீக்கி டிபிசி அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலுமே இந்த சிக்னல் ஃபயர்ல இந்த AI6A+ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் நம்ம கிட்ட கையில் இருக்குல்ல, இதுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா இன்பில்ட்டா லைட் சோர்ஸ் இருக்குன்னு சொன்னோம்ல, ஏற்கனவே பவர் மீட்டரும் உள்ளுக்குள்ளே இருக்குன்னு சொன்னோம்ல, இந்த ஃபியூச்சர்ஸ் இந்த டிபிசில கிடையாது. அதாவது ஒயிட் லேபிள் பண்ணியிருந்தாலுமே இந்த பவர் மீட்டரும் VFL லைட் சோர்ஸுமே வந்து இதுல கிடையாது. ரேட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 85,000 அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 85,000ங்கிறத முன்னப்புறம் நாமளே வச்சுக்கலாம், ஒரு 70 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஆனா இந்த மிஷின் வந்து லைட் சோர்ஸ், பவர் சோர்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து 58 அப்படிங்கிற ரேஞ்சில் கிடைக்கும். இந்த சிக்னல் ஃபயருடைய ஸ்பைசிங் மிஷினோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஈஸி காம்பேட்டபிள் தான். ஈஸியா நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும்.
இது ஈஸியா நம்ம வந்து எங்க வேணாலும் கொண்டு போக முடியும். என்னடா இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்ல கேட்டோம் அப்படின்னா, மற்ற பிராண்ட்ல எவ்வளவு பெரிய பெட்டி இருக்கும், அதை நான் அதுக்குன்னே நம்ம வண்டியில ஸ்கூட்டில அரேஞ்ச் பண்ணி முன்னாடி வச்சு நம்ம கொண்டு போவோம். ஆனா இதுல வந்து ஈஸி காம்பேட்டிபிலிட்டி, ஈஸி டு யூஸ் அப்படிங்கிறது அதுல மெயின் அட்வான்டேஜ். இந்த மிஷின் நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பைசிங் மிஷினு, ஒயர் கட் பண்றதுக்கான கட்டர், அப்புறம் வந்து கிளீவர். இந்த கிளீவர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 16 டைப் பாயிண்ட் இருக்கும். இந்த 16 டைப் பாயிண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் உங்களுக்கு வந்து 3000 கட்டுக்கிட்ட பண்ணலாம். அப்போ 16 × 3000 அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த கிளீவரே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கிளீவர். இது வந்து மார்க்கெட்ல ஒரு தனியா வாங்கினீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 5000க்கு மேல இதாகும். இது இந்த மிஷினோட வந்துடும். அப்புறம் ஐபி கோர் இது பண்றதுக்கு ஸ்டிப்பர், சார்ஜர், மிஷின். இந்த மிஷின் அப்படியே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆன் பண்றதுக்கு இந்த இது. இப்போ நம்ம அந்த லைட் சோர்ஸை பத்தி பார்க்கலாம். இதுக்குள்ள இப்போ ஆன் பண்ணோன்னே இது ஃபுல்லாவே டச் தான். இப்போ லைட் சோர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சைடில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒன்று லைட் சோர்ஸு, ஒன்று வந்து பவருக்கு. இந்த இதுக்கு கீழே ஒரு பவர் பட்டன் மாரி இருக்கும். இது அமுத்துனீங்க அப்படின்னா லைட் சோர்ஸ் வந்து ஆன் ஆகும். அது கீழே 650 அப்படின்ட்டு இருக்குல்ல, இதுதான் அந்த லைட்டோட விஎஃப்எல் லைட்டோட வேவ் லென்த். இது ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் சோர்ஸ் போகிறது உங்களுக்கு வந்து தெரியும். இந்த 650 மறுபடியும் இன்னொருத்தக்க அமுத்துனீங்கன்னா பிளிங்காக எரியும். மறுபடியும் இன்னொருத்தக்க அமுத்தணும் அப்படின்னா ஆஃப் ஆயிரும். அதுதான் இது நம்ம வந்து லைட் சோர்ஸ் வந்து இன்பில்ட்டாவே கொடுத்துருக்காங்க இந்த AI6A+ அப்படிங்கிற மாடல்ல. இது பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேட்ச் கார்டு சொருவி வச்சோம் அப்படின்னா இதுலயே நம்ம வந்து எவ்வளவு ஆப்டிக்கல் பவர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். அதாவது பவர் மீட்டரையும் இந்த லைட் சோர்ஸையும் ஒன்னாவே மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த சீரீஸ்ல ஒரு இது இருக்கு என்ன அப்படின்னா இதோட ஃபீச்சர்ஸ் பிளஸ் இந்த கிளீவர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒன்னாவே அட்டாச் பண்ணி இன்பில்ட்டாவே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பின்னாடி இருக்கு பாருங்க மிஷினு, உங்களுக்கு சைடில் லைட் சோர்ஸு, இது அந்த கிளீவர், இதெல்லாமே ஒன்னா அட்டாச் பண்ணி வர்றது வந்து ஒரு மாடல்ல இருக்கு. அது இல்லாம இதுல வந்து இந்த ஹீட் பண்றதெல்லாம் இருக்குல்ல, இதுல நம்ம டைம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளவு செகண்ட்ல வந்து நம்ம ஹீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாரி இந்த பேட்டரியில வந்து ட்ரெயின் ஆகும். ரொம்ப சீக்கிரமா ஹீட் பண்ணோம் அப்படின்னா பேட்டரி இப்போ கொஞ்சம் குறையும், இல்ல நார்மலானா கொஞ்சம் இது இருக்கும். இப்போ இந்த ஹீட்லேயே பாத்தீங்க அப்படின்னா டியூபை ஹீட் பண்ற இடமும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ சின்ன சின்ன கனெக்டர்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து எஜ்ஜிக்கிட்டே நம்ம வந்து ஸ்பைசிங் பண்ணி ஹீட் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இதுக்குள்ளேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஹீட் பண்ற மாதிரி இருக்கும். இது மோஸ்ட்லி ரேரா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸுமே வந்து இதுக்குள்ள அவைலபிளா இருக்கு. இந்த ஸ்பைசிங் மிஷின்ல உங்களுக்கு நீங்க வந்து மொபைல் ஆப்பும் கிடைக்கும். நீங்க இந்த மிஷினை வந்து உங்களுக்கு மொபைல் ஆப் ப்ளூடூத்ல ரெடி பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு ஜாயிண்ட் அடிச்சிருக்கீங்க, இப்ப இந்த இடத்துல நான் இந்த ஜாயிண்ட் அடிக்கிறேன் அப்படின்னா இந்த டைமிங்ல நான் ஜாயிண்ட் அடிக்கிறேன் அப்படின்னா நான் இப்ப இருக்கிற லொகேஷனுடைய லேட்லாங் வந்து சேவ் ஆயிரும். இப்போ நான் மொபைல் ஆப்ல நான் இந்த லேட்லாங்ல இந்த இடத்துல வந்து இந்த லொகேஷன் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்கலாம் நம்ம மொபைல் ஆப்லயே. இப்போ ஒருத்தர் நம்ம எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா ஸ்பைஸ் இருக்காங்கன்னா எங்கெங்க ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற லேட்லாங் லொகேஷன் நம்ம ஈஸியா பாத்துக்கலாம். எவ்வளவு லாஸ்ட்ல அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வந்து இதுல ட்ராக் ஆகும். இதுக்குள்ளேயே ஃபிர்ம்வேர் அப்டேட் இருக்கு, அதுவுமே வந்து அந்த ஆப்லயே வந்து நோட்டிஃபை ஆகும், ஈஸியா அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த சிக்னல் ஃபயர் ஆப்டிகல் ஸ்பைசிங் மிஷினுடைய ஆத்தரைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி சொல்யூஷன் அப்படிங்கிறவங்க 48,000க்கு ஒரு வேரியன்ட்ல உங்களுக்கு ஸ்பைசிங் மிஷின் இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா மார்க்கெட்ல இந்த ரேட்டுக்கு கிடைக்காது. ஒரு பக்கம் நம்மளுடைய மூலதனம் எல்லாம் ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, அந்த மாதிரி சமயத்துல ஒரு 50,000 48,000 ஆவரேஜா 48,000த்துல ஒரு ஸ்பைசிங் மிஷின் அடுத்த வேரியன்ட் ஒரு 58,000த்துல இருக்கு, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி பிளஸ் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பேஸ் பண்ணி தமிழ்நாட்டிலேயே கொடுத்துட்டு இருக்காங்க. இது நீங்க மத்த வேரியன்ட்ல 1 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாய்க்கு ஸ்பைசிங் மிஷின்ல இந்த மாதிரி மார்க்கெட் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு 50,000 ரூபாய்க்குள்ளேயே இந்த ஸ்பைசிங் மிஷின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஒரு புத்திசாலித்தனமா பார்க்கப்படுது. ஏன்னா நம்மளுடைய வருமானம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஹையர் எண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நம்ம லோயர் எண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, அது இல்லாம இதோடைய ஒரு ஒயிட் லேபிள் பண்ண ப்ராடக்ட் தான் டிபிசியோட ஸ்பைசிங் மிஷின் எல்லாமே. அதனால தேவைப்படுறவங்க இந்த ராஜேஸ்வரி சொல்யூஷன் அப்படிங்கிறீங்களா கான்டாக்ட் பண்ணி, நம்பரும் கீழே தரோம், கான்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.